சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தேரோட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், இந்த தேரோட்டத்தில் எத்தனை பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க? தேரோட்டத்துக்காக முன்னதா என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரம். கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கிய விழா அந்த கொடியேற்றத்தின் போது கரஸ்தமார் பள்ளியேஸ்வரர் பள்ளி பெயரர் சுந்தன் அன்பளித்தார். இந்த நிலையில் தான் முக்கிய விழாவான தேரோட்டம் இன்று காலை சரியாக 7:5 தொடங்கியது. தேரோட்டத்தை அதாவது 4 பால வீதிகளிலிருந்து தேரோட்டம் சுற்றி வருவதற்கான லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்திருக்கார்கள். அவங்களுக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு படைகள் இதெல்லாம் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மக்களுக்கு எவ்வித பிரச்சனை இருக்கிறோம். அதே போன்று பொதுமக்களுக்கு தேவையான வசதியும் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது 7 மணிக்கு இந்த ஏழைகளுக்கு தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 4 மாட வீதிகளில் வீதி விழா நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மாலை 63 நாயங்களோடு வீதி விழா பவனி வருகிறது. 12ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. 14ஆம் தேதி திருக்குளத்தில் இந்த விழா நிறைவேறுகிறது. கடந்த 10 நாட்களாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இரவு பகல் நேரத்தில் என்பது இந்த கடவுள் வீதி விழா வருவது வழக்கமான கொண்டாடிக்கிறது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தேரோட்டம் தொடங்கி நடந்து வருகிறது. 4 மாட வீதிகள் வழியாக கோயில் தேர் வலம் வர இருக்கிறது. திரளான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.